வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலோட நான் அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஜனவரி 30 இன்றைக்கி தான் அவங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 28 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக நாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 28. சரிங்களா? இதை தாண்டி நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா மார்ச் 4 மார்ச் 6 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷனில் நம்ம கரெக்ஷன் செய்கிறதுக்கு மார்ச் 4 மார்ச் 6 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க கரெக்ஷன் டேட்டு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் என்னைக்கு சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9 சரிங்களா? ஜூன் மாதம் 9 காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு கிளியராக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முதல்ல நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. சரியா? முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பிப்ரவரி 28 வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்னையிலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் நம்ம அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ ஏதாவது ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்ஷன் நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா மார்ச் 4 6 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு ஜூன் மாதம் 9 நமக்கு எக்ஸாம். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிப்பீங்க. த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயிலையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஓகே சார், எவ்வளோ போஸ்டிங்க்கு சார் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி விஓ பார்த்திங்கன்னா 108 போஸ்டிங். இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், தற்காலிகமாக. அதாவது தற்போதைக்கு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா 2-3 நமக்கு அதிகப்படியான மாவட்டங்கள் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ 4 மாவட்டங்கள்கிட்ட நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போஸ்டிங்ஸும் நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கட்டாயமாக இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் டேட் வர்றப்போ இந்த போஸ்டிங்ஸாக இருக்குது. இன்னும் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வெளியில் வந்து நமக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது போஸ்டிங்கை ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அவங்க நமக்கு அறிவிச்சிருக்கிற போஸ்டிங் பார்த்திங்கன்னா 6244 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மொத்தமாக 32 கேட்டகரி இருக்குது. இந்த 32 கேட்டகரியில் எல்லாருமே எதிர்பார்க்கிறது விஏஓ. ஸோ இதே மாதிரி இளநிலை உதவியாளர். ஸோ இது மாதிரியான பணியிடங்கள் இளநிலை உதவியாளருக்கு அதிகப்படியான பணியிடங்கள் இருக்குது. 2442 பணியிடங்கள் இளநிலை உதவியாளர் பிணையமற்றதுக்கு இருக்குது. சரிங்களா? பிஏஓக்கு பார்த்திங்கன்னா 108 போஸ்டிங் இருக்குது. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணியில் 44 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதிலே கேட்டகரி வைஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி ஹையஸ்ட் டைப்பிஸ்ட். சரிங்களா? தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1653 போஸ்டிங் இருக்குது. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். சுருக்கெழுத்து. ஸோ இதுவும் சுருக்கெழுத்து தட்டச்சர் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 441 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன், அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது 6244 போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? போன வருஷம் இதே மாதிரி தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ கொடுத்துருந்த போஸ்டிங் ஒன்று நமக்கு ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,500க்கு மேலே போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா 3000 4000 போஸ்டிங் தான் நமக்கு அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்தது. அதுக்கப்புறம் அது 6000 9000 அப்படி மாறி 10,500 நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவையும் நமக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கிளியராக கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும். மேலும் தெரிவின் எந்த நிலையிலும், அதாவது எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்போ அல்லது கலந்தாய்வு தொடங்கும் முன்பு மாற்றியமைக்கக்கூடியது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் இதை அறிவிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு எழுத்து தேர்வு தொடங்குறதுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ரிசல்ட் வெளியில் வர்றதுக்கு அப்புறமோ நமக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கோ கண்டிப்பாக நாங்கள் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதிகப்படுத்துறதுனால முன்னாடி நாங்கள் அறிவிச்சிருந்த போஸ்டிங்கில் எந்த விதமான மாறுபாடும் வராது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரியான அப்டேட் நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.